அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, என்ன அடி என்ன அடி. ம் படுத்தா 2 மாதத்துக்கு எந்திரிக்க முடியாது. ஆனால் இங்கே படுத்தா இவனுங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம், எப்படியாவது சமாளிப்போம். டேய், எதுக்குடா எல்லாரும் சோகமாக நிற்கிறீங்க? நான் நல்லா தானடா இருக்கேன். அடி வாங்குறது எனக்கு என்ன புதுசா? இடியவே தாங்குவான்டா இந்த கோச்சா. ஆ? இவனுங்க அடிக்கிற அடியெல்லாம் எந்த மூளைக்குடா? அத்தனை பேர் மாற்றி மாற்றி உங்களை அடித்தாங்களே, ஏன் கோச்சா நிஜமாவே உனக்கு கோபம் வரலையா? ஆஹா, வரவே வராத கோபத்தை வந்துச்சான்னு கேட்குறான் ஐயா. கோபம் வந்துச்சுடா, ஆனால் அடிக்கத்தான் மனசு வரல. என்னது மனசு வரலையா? ஏண்டா தமிழில் தானடா சொல்கிறேன், புரியலையா? அடி வாங்கிறதுக்கு தான் அவளுக்கு எத்தா அருண்கிட்ட போனியா கோச்சா? அடிக்க முடியாத நீ ஏன் கோச்சா அருண்கிட்ட போன? டேய், இந்த கோச்சா எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. சித்ராவுக்காக தான்டா போனேன். அவனுங்க என்னை அடித்தப்பெல்லாம் நான் சித்ராவை தான் நினச்சிக்கிட்டேன். அதனால் எனக்கு வலிக்கலை, சிரிப்பு தான் வந்தது. சமாளிக்காதீங்க கோச்சா. டேய் நம்புங்கடா, லவருக்காக எல்லாரும் அடிப்பாங்க. நீங்கள் என்னென்னா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கோவையில் ஃபிகர் விஷயத்தில் லிங்கத்துக்கே பஞ்சு விட்டீங்க. ஆனால் இங்கே அதே ஃபிகர் விஷயத்தில் அருண்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஃபிகர் விஷயத்தில் தான் கோவையில் பிரச்சனையாகி இங்கே வந்திருக்கோம். இங்கேயும் ஃபிகர் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான்டா அமைதியாக இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து கோச்சாவா நீங்கள் யாரையுமே இது வரைக்கும் அடிக்கலை. ஆனாலும் அங்கங்கே அடி வாங்கிட்டு தானடா இருக்கேன். நீங்கள் நிஜமாவே கோவை கோச்சான்னா இங்கே எவனையாவது அடிக்கணும். ஆஹா, நம்ம வீக்னஸ் சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை. டேய், நான் 1 மடங்கு கோவப்பட்டா 1000 மடங்கு கோவப்பட்ட மாதிரி. கோபப்பட்டாதான் நீ கோச்சா. தேவையான இடத்துல கண்டிப்பாக கோபப்படுவேன். தேவையான அந்த இடம் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் இந்த கோவை கோச்சா யாருன்னு உங்களுக்கே தெரியும். போதுமா? எங்களை மன்னிச்சிட்டு கோச்சா. எதுக்குடா? உங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஆமாம், என்ன நினச்சிங்க? கோவையில் லிங்கத்துக்கிட்ட அடி வாங்கி அதனால தான் கோவப்படுறதையே விட்டுட்டீங்கன்னு நினச்சோம். ஆஹா, நாம் எதை மறைச்சிட்டு வர்றோமோ அதை குத்து மதிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்களையா. இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.